மதர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்ற தத்துவத்தின் அடிப்படையில் மாநில உரிமைகளை மீட்டெடுக்க ஓய்வு பெற்ற நீதிபதி சூரியன் ஜோசப் தலைமையில் உயர்மட்ட குழு அமைக்கப்படும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அறிவிப்பு. சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்த அதிமுக எம்எல்ஏக்கள் மக்கள் பிரச்சினையை பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. பாஜகவுடன் கூட்டணி மற்றும் பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் அடுத்த மாதம் 2ஆம் தேதி கூடுகிறது அதிமுக செயற்குழு. நிர்வாகிகள் அனைவரும் கூட்டத்தில் பங்கேற்க பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அழைப்பு. அமலாக்கத்துறையின் சோதனைக்கு பயந்துதான் பாஜகவுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் விமர்சனம். HIV நோய் தொற்றால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு மாத உதவித்தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். சட்டப்பேரவையில் அமைச்சர் மா. சுப்பிரமணியம் தகவல். வக்ஃப் சட்ட திருத்தத்திற்கு எதிராக தவிக தலைவர் விஜய் தாக்கல் செய்த மனுவை விசாரணைக்கு ஏற்றது உச்சநீதிமன்றம். வக்ஃப் சட்ட திருத்தத்திற்கு எதிராக இதுவரை தாக்கல் செய்யப்பட்ட 20 மனுக்களில் 10 வழக்குகள் மீது நாளை விசாரணை. 2 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் கைது செய்யப்பட்ட மத போதகர் ஜான் ஜெபராஜ் காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் முடிவு. பாலிவுட் நடிகர் சல்மான் கானுக்கு கொலை மிரட்டல் விடுத்த வழக்கில் குஜராத்தைச் சேர்ந்த இளைஞர் கைது. அரிய வகை மானை வேட்டையாடியதற்காக பிஷ்னோய் சமூகத்தைச் சேர்ந்த கும்பல் தொடர்ந்து மிரட்டல். குருகிராம் நில ஒப்பந்தம் தொடர்பான அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு பிரியங்கா காந்தியின் கணவர் ராபர்ட் ஆஜர். டெல்லியில் உள்ள வீட்டிலிருந்து நடந்து சென்றதால் பரபரப்பு. காசா போர் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை கண்டித்து அமெரிக்காவின் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் போராட்டம். பல்கலைக்கழகம் உரிய நடவடிக்கை எடுக்காததால் 18,000 கோடி ரூபாய் நிதியை அதிரடியாக நிறுத்திய அதிபர் டிரம்ப். இத்துடன் தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.